மீல் மேக்கர் வச்சு முட்டை ஆம்லேட் சாப்பிட்ருக்கீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்லன்னா இப்போ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் போட்டு ஆம்லேட் போட்டு செய்யும்போது சூப்பராக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கறி குழம்புக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீல் மேக்கர் ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் சோயா போட்டுக்கோங்க. ரொம்ப சோயா போடாதீங்க, அரை கப் இருந்தால் கூட ஓகே தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் சுடு தண்ணியில் இருக்கட்டும். அப்போ சோயாவில் இருக்கிற அழுக்கு டஸ்ட் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நல்லா 2-3 மினிட்ஸ் ஆனோடனே இந்த சோயாவை அப்படியே எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு பிழிஞ்சு எடுத்துருக்கிற சோயா மீல் மேக்கரை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. சோயாவை பாருங்கள், இந்த மாதிரி குறைன்ட்டு தூள் பண்ணிக்கோங்க. முட்டை ஆம்லேட்டுக்கு இப்போது 3 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 3 முட்டையில் தான் பண்ண போகிறேன். 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. எப்போவுமே முட்டை ஆம்லேட்டில் லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆம்லேட் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். பொடிசாக நறுக்கின 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கோங்க. வேக வச்சு அரைச்ச சோயாவையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சோயா போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் முட்டை நல்லா அடித்து விட்டாச்சு, போதும். இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம். முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஒரு கரண்டி எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவுண்டாக. உடனே திருப்பி போட்டுறாதீங்க. அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும். உடனே திருப்பி போட்டால் முட்டை ஆம்லேட் வந்து உடஞ்சிரும், ரவுண்டாக வராது. சுற்றிலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து முட்டை ஆம்லேட்டுக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு பாருங்கள் முட்டை வெந்திருக்கு ஒரு பக்கம். அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை நல்லா வேகும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க முட்டை வேகிற வரைக்கும். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் பெப்பர் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டாவதும் அதே கல்லே 2வது ஆம்லேட்டும் போட்டுக்கலாம். 3 முட்டைக்கு 2 ஆம்லேட் நல்லா தாராளமாக வருங்க. நல்ல பெரிய ஆம்லேட்டாக இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் ஆக்காதீங்க, மீடியமாக ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சுற்றிலும் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. சாதா எண்ணெய் விட தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல மணமாக வாசனையாக இருக்கும் முட்டை ஆம்லேட்டுக்கு. உடனே திருப்பி போட்டுறாதீங்க. 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு மெதுவாக ஓரங்களில் எடுத்து பாருங்கள். வெந்துச்சுன்னா திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த முட்டையும் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக முட்டை ஆம்லேட் மணக்க நல்லா வெந்து சூப்பராக டேஸ்ட்டாக மணமாக இருக்குது. தேங்காய் எண்ணெயும் அந்த முட்டை ஆம்லேட்டும் செமையாக இருக்குது வாசனையாக. முட்டை வேகிறதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்ல முட்டை வேகும். இல்லைன்னா மேலோட்டமாக வேகும், உள்ளே வேகாமல் இருக்கும். 2வது ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு.
லாஸ்ட்டில் பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் எண்ணெயும் ஒரு ட்ராப் சுற்றி ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டுட்டு இப்போ இதையும் செகண்ட் தோசையும் எடுத்துடலாம். சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக முட்டை வந்து நல்லா மணக்க ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி முட்டை ஆம்லேட் மீல் மேக்கர் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரோட்டீனும் கூட, ஹெல்த்தியான முட்டை ஆம்லேட்டு. இது மிஸ் பண்ணாதீங்க. இது நல்லா காரக்குழம்பு சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இந்த முட்டை ஆம்லேட் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.